வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங்ல நீங்க உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு எப்படி சூஸ் பண்றது? அதாவது உங்களோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸ வந்துட்டு எப்படி சூஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல என்னோட கட் ஆஃப் இவ்வளோ சார், என்னோட ரேங்க் இவ்வளோ சார், எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் கெஸ் பண்றது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2Aல வந்து 137 வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ உங்களோட ரெக்யர்மென்ட் என்ன? உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதையெல்லாம் வந்துட்டு அனலைசிஸ் பண்றப்ப மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாரியான டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கெஸ் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கறப்போ, உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட்டபுளா இருக்கும் அப்படிங்கிறத உங்கனால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப். அதாவது உங்கள நீங்களே கேட்டுக்கங்க. உங்களுக்கு எந்த மாரியான டிபார்ட்மெண்ட் தேவ அப்படிங்கிறது. வாட் இஸ் யுவர் பெர்சனல் சாய்ஸ். சரிங்களா? அப்படி உங்கனால வந்துட்டு கெஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அடுத்ததா நான் சொல்ற ஒரு சில ஃபேக்டர்ஸ வந்துட்டு அனலைசிஸ் பண்ணுங்க. அத நீங்க அனலைசிஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து. சரிங்களா? அந்த ஃபேக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு ஏஜ். சரிங்களா? உங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். இஃப் இன் கேஸ் வந்துட்டு நீங்க 30 இயர்ஸ்க்கு வந்துட்டு பிலோவா இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா வந்துட்டு 30 இயர்ஸ விட வந்துட்டு அதிகமா இருக்கிறீங்களா? அப்படிங்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க யோசிங்க. இத ஏன் சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அதாவது டிஎன்பிஎஸ்சி போஸ்ட் எல்லாத்துக்குமே 35 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்துட்டு ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு அவங்க ஏஜ் லிமிட் ரிலாக்சேஷன் குடுத்துருக்கிறது வேற. ஆக்சுவலா ஒரு ஜெனரலான ஒரு கேண்டிடேட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 35 இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் போஸ்ட்டுகளுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு சில போஸ்ட்டுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 32 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரெடி வந்துட்டு நீங்க படிச்சு ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இந்த குரூப் 2A எடுக்கிறப்போ வந்து உங்களோட ஏஜ் வந்துட்டு 30 அண்ட் 30 பிளஸ் ஆயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு நீங்க படிச்சு எக்ஸாம் குடுத்து அடுத்தது சக்சஸ் ஆகுறதுக்கான ரேட்டிங் வந்துட்டு ரொம்பவுமே கம்மியா இருக்கும். நான் நெகட்டிவ் வேல வந்துட்டு சொல்லல. உங்களோட லைஃப் ரிஸ்க்கும் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ உங்களோட ஏஜ பொறுத்து வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிஸ்க்க வந்துட்டு எடுங்க. இஃப் இன் கேஸ் வந்துட்டு நீங்க 30 பிளஸ்ஸா இருக்கிறீங்க அப்டின்னா வந்துட்டு, நல்ல டிபார்ட்மெண்ட்டா எடுத்துருங்க. அதாவது ஒர்க் லோட் அதிகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வந்துட்டு ஒர்க் பிரஷர் அதிகமா இருந்தாலும் சரி, அந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கும். அதே வந்துட்டு 30 இயர்ஸ்க்கு கீழ இருக்கிறவங்களுக்கு இன்னும் நெறைய டைம் இருக்குது அப்டிங்கிறதுனால, நீங்க வேற பிரிப்பரேஷன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒர்க் பிரஷர் கம்மியா இருக்கிற மாரி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? அடுத்ததா நம்ம வச்சிருக்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான். சரிங்களா? இந்த ஏஜ், ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு வந்துட்டு தொடர்புடையது. சரிங்களா? ஒரு சிலர் வந்துட்டு என்ன நெனச்சிருப்பீங்க, இந்த 2Aல எனக்கு ஏதாவது ஒரு வேக்கன்சி வந்துட்டு கெடைச்சிருச்சுன்னா, நான் அதில அப்படியே செட்டில் ஆயிரலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? அப்படின்னு வந்துட்டு நெனச்சிருப்பீங்க. அப்படி நெனைக்கிறவங்க வந்துட்டு, கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல டிபார்ட்மெண்ட்டா எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுவே ஒரு சிலர் என்ன நெனைப்பீங்கன்னா, ஓகே ஏதாவது ஒரு வேக்கன்சி இப்போது என்னோட மணி நீட என்னோட இப்போதைய வந்துட்டு நீட வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ற மாரி வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா போதும். நான் வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர்ல படிக்க போறேன். அந்த படிப்பு மூலியமா வந்துட்டு நான் இதுக்கு மேல வந்துட்டு ஒரு நல்ல போஸ்ட் அதாவது குரூப் 1 லெவல்லயோ, இல்ல வந்துட்டு யுபிஎஸ்சியோ வந்துட்டு நான் கிளியர் பண்ண போறேன். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு வொர்க் பிரஷர் கம்மியா இருக்கிற மாரியான டிபார்ட்மெண்ட் எடுங்க. சரிங்களா? வொர்க் பிரஷர் கம்மியா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பப்ளிக் ரிலேஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட். சரிங்களா? டைரக்ட் பப்ளிக் ரிலேஷன் இல்லாத டிபார்ட்மெண்ட்டா எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வொர்க் பிரஷர் இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ப்ராப்ளமா இருக்காது. ஸ்டடி பிளானோட இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? 3வது 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ். அதாவது நீங்க மேரிடா? இல்ல அன்மேரிடா? சரிங்களா? அது மென்னா இருந்தாலும் சரி, வுமனா இருந்தாலும் சரி. இஃப் இன் கேஸ் வந்து நீங்க மேரிடா இருக்கிறீங்க அப்டின்னா, உங்களோட போஸ்ட் நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க. உங்களோட போஸ்டிங் வந்துட்டு நீங்க ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாவோ, ஒரு இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறப்போ, உங்களோட போஸ்டிங் கொஞ்சம் தூரமா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு போட்டுர்றாங்க அப்டின்னா, உங்க ஃபேமிலிய விட்டு வந்துட்டு நீங்க தனியா இருக்கிற மாரி சூழ்நிலைகளும் வரலாம். ஸோ, அதையெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணி, உங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நல்ல வேக்கன்ஸீஸ் கிடைக்குது அப்டின்னா வந்துட்டு அத சூஸ் பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள கிடைக்காட்டியும், உங்களுக்கு நியர் பை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க காலையில போயிட்டு ஈவினிங் திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற மாரி இடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட மேரிட் லைஃப்பும் சரி, ஃபேமிலி லைஃப்பும் சரி வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்.
ஒரு சிலருக்கு வந்துட்டு குழந்தைகளும் வந்துட்டு இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து குழந்தைகளோட எஜுகேஷன பத்தி வந்துட்டு எல்லாருமே ரொம்பவுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன். சரிங்களா? இஃப் இன்கேஸ் வந்துட்டு அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் இந்த மாரி வந்துட்டு மாறி, மாறி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அவங்களோட எஜுகேஷன் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன கன்சிடர் பண்ணி, அதற்கேத்த மாரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு நீங்க சூஸ் பண்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர். சரிங்களா? ஜெண்டர்ன்னு வந்துட்டு நான் யாரையும் வந்து பாகுபடுத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்லல. மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு இருக்கிறப்போ, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லோக்கல்ல வந்துட்டு நமக்கு வேலை இருந்தால் போதும் அப்படின்னு நெனைக்கிறவங்க வந்துட்டு 2 தரப்புலயுமே வந்துட்டு நீங்க யோசிக்கலாம். அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே கிடைச்சா போதும், பக்கத்துல கிடைச்சா போதும். எனக்கு வந்துட்டு அதிகமான வொர்க் பிரஷர வந்துட்டு என்னால கேரி பண்ண முடியாது. என்னால வந்துட்டு அதிகமா அலைய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வந்துட்டு, கொஞ்சம் சுலபமா இருக்கிற டிபார்ட்மெண்ட்டா பார்த்து எடுத்துக்கங்க. அப்படி இல்ல, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தேவ. நான் வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் வேல தேவ. கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் தேவ. ஒரு பப்ளிக் கான்டாக்ட்டோட இருக்கிற டிபார்ட்மெண்ட் தேவ அப்படின்னு நெனச்சீங்கனாலும், நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணலாம். இத வந்துட்டு ஜெண்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட். இந்த டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி பவர்ஃபுல். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பீஸ்ஃபுல். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட வந்துட்டு ஒரு கோரிலேட் ஆகுற மாரியே உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் எடுக்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா பப்ளிக் கான்டாக்ட்டும் இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில வொர்க் பிரஷரும் இருக்கும். அதே சமயத்தில வந்துட்டு பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் எடுக்கையில பப்ளிக் கான்டாக்ட் இருக்காது. அதிகமான வந்துட்டு வொர்க் பிரஷர் இருக்காது. கொஞ்சம் ஸ்மூத்தா போகும். அப்போ நீங்க பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறப்போ உங்கனால வந்துட்டு ஸ்டடி பண்ண முடியும். அதே சமயத்தில உங்க ஃபேமிலி லைஃப்ப வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாரி வந்துட்டு சில்ட்ரன்ஸ வந்துட்டு பார்க்க முடியும். எல்லா விஷயமுமே பண்ண முடியும். கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்ல இருக்கையில, நீங்க டைரக்ட் பப்ளிக் கான்டாக்ட்ல வரையில, நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கான அந்த வொர்க் பிரஷர் குறையாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எந்த மாரியான டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருக்கீங்க. டைரக்ட் பப்ளிக் ரிலேஷன்ல வந்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். சரிங்களா? எல்லாமே வந்துட்டு ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையது தான் நீங்க பார்க்கையில. சரிங்களா? அதுவே வந்துட்டு நீங்க பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க அசிஸ்டன்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் பப்ளிக் ரிலேஷன் கிடையவே கிடையாது. ஸோ வந்து நெறைய பேருக்கு வந்துட்டு உங்கள தெரியறதுக்கான பாசிபிலிட்டீஸே கிடையாது. அப்படி இல்லாம வந்துட்டு நீங்க ஒரு முனிசிபல் கமிஷனராவோ, இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லயோ, அப்படி இல்லாம வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயோ இந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா பப்ளிக் கான்டாக்ட் இருக்கிறதுனால, உங்களோட போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர்ஃபுல்லாவும் தெரியும். அதே சமயத்தில ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் வந்துட்டு தெரியும். அதுக்காக மத்த டிபார்ட்மெண்ட்ல ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க டைரக்ட் பப்ளிக் கான்டாக்ட்ல இல்லாதப்போ வந்துட்டு, நீங்க எப்பவும் நார்மலா ஒரு வொர்க் பண்ற மாரி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த பவர்ஃபுல் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்குள்ள வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அவங்களோட அதாவது படிக்கிறவங்களோட சப்போர்ட்டும் வந்துட்டு அவங்க பிசினஸ்ஸுக்கு தேவைப்படுற மாரி இருக்கும். அப்போ நீங்க இந்த மாரி இருக்கிறப்போ, நீங்க ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல ஒரு வேற பெரிய வந்துட்டு போஸ்டிங் வேணும் அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க டைரக்ட்டா வந்துட்டு போஸ்டிங் எடுக்கிறப்போ, உங்கள எங்கேயாச்சும் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து போஸ்டிங் குடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்கனால வந்துட்டு உங்க ஃபேமிலி பிசினஸ்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ, ஒண்ணா வந்துட்டு உங்களோட ஜாப வந்துட்டு நீங்க பார்க்கணும் லாங் டிஸ்டன்ஸ் போஸ்டிங்ல. அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்க பிசினஸ வந்துட்டு பார்க்கணும். இந்த மாரியான ஒரு சிட்யூவேஷன்க்கு வந்து தள்ளப்படுவீங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி போஸ்டிங்கா இருந்தாலும் பரவால்லை. எனக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு நியர்பை போஸ்டிங்கா இருந்தா போதும் அப்படிங்கிறத வந்துட்டு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க உங்களோட போஸ்டிங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்த பாயிண்ட் எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டு அடங்கும். நீங்க மேரிடா? அன்மேரிடா? அப்படி இல்லைன்னா வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா? இல்லையா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பவர்ஃபுல்லான போஸ்டிங் வேணுமா? இல்ல பீஸ்ஃபுல்லான போஸ்டிங் வேணுமா? இது எல்லா பாயிண்ட்டையுமே நீங்க கன்சிடர் பண்றப்பயே, நீங்க வந்துட்டு ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு அர்த்தம். சரிங்களா? உங்களோட ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்க ஒர்க்கும், ஃபேமிலியும் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணோம்னா, எந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிங்க. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் யுவர் ஃபியூச்சர் நீட்ஸ். சரிங்களா? எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலைக்கு போறோம் அப்டின்னா வந்துட்டு, நம்மளோட ஃபியூச்சர செட்டில் பண்றதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வொர்க் பண்ண போறோம்.
சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ, உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு சில ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபியூச்சர் கோல்ஸ நீங்க எடுக்கிற டிபார்ட்மென்ட்ல வர சேலரி மூலியமா உங்கனால அட்டைன் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ வந்துட்டு எடுங்க. அச்சீவ் யுவர் ஃபியூச்சர் நீட்ஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் டூ பி அனலைஸ்டு பை யுவர்செல்ஃப். அதாவது உங்கள நீங்களே வந்துட்டு கேட்டுக்க வேண்டிய கேள்விகள். சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் சைட்ல வந்துட்டு நீங்க பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நேச்சர் ஆஃப் ஜாப். ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஜாப் நேச்சர் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதோட நியர்பை ஆஃபீஸ் வந்துட்டு உங்க இது பக்கத்துல இருந்துச்சுன்னா, அங்க போய் கேளுங்க. இந்த வேலை வந்துட்டு எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்? எவ்வளோ டைம் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும்? லீவ் எல்லாம் எப்படி? இதோட சேலரி எப்படி? சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் நான் எடுத்தேன்னா வந்துட்டு இதில புரமோஷன்ஸ் எப்படி? அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு, நீங்க நியர்பைல இருக்கிற ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கனாலே வந்துட்டு சொல்லிருவாங்க. நீங்க டைரக்ட்டா போனதும் வந்து நான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் இத எடுக்கலாமா? வேண்டாமான்னு கேட்டா, மேக்ஸிமம் வந்துட்டு வொர்க் பண்றவங்க யாருமே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க. கஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அவங்கவங்க செய்ற வேலை வந்துட்டு கஷ்டமா தான் தெரியும். பட் நீங்க வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு எப்படி இருக்கும்? வொர்க்கிங் டைம் எப்படி இருக்கும்? லீவ் எல்லாம் எப்படி? சேலரி எல்லாம் எப்படி? இதுக்கான புரமோஷன்லாம் எப்படி?